அட இன்னும் நீங்க கோபி மஞ்சூரியனா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் விடுங்க, சிம்பிளா நம்ம இதை வீட்லயே செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சுடு தண்ணியில கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுட்டு காலிஃபிளவரை ஒரு 2 நிமிஷம் போல பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே காலிஃபிளவரோட சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் மிக்ஸ் பண்ணல, அதுல இருக்கிற ஈரப்பதத்திலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப என்ன நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி மொறுமொறுன்னு வந்ததும் எடுத்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் வச்சுக்கோங்க. குட்டி குட்டியா கட் பண்ண இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கிட்ட கியூபா கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப கியூபா கட் பண்ண ஒரு கேப்சிகமும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஒரு ½ மினிட் போல வதக்கிட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வரும் பாத்தீங்களா, அந்த டைம்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் எடுத்து வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டு கொதிச்சதும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திக் சோஸா வரும். அந்த டைம்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் காலிஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவியா வேணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த மாதிரி இருந்தா பிடிக்காதுன்றதுனால நான் வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு செஞ்சிருக்கேன். அவ்வளவுதாங்க, சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி. சுட சுட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.